திருவள்ளூர் அருகே காக்கலூர் தொழிற்பேட்டை பகுதியில் சாலையோரம் கொட்டப்பட்டுள்ள குப்பை கழிவுகள் எரிக்கப்படுவதால் ஏற்படும் புகையால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாவதாக கூறப்படுகிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். திருவள்ளூர் அருகே காக்கலூர் தொழிற்பேட்டை ஆவடி திருவள்ளூர் சாலையின் இருபுறமும் குடியிருப்பு பகுதியில் இருந்து கொண்டு வரப்படும் குப்பை கழிவுகள் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து கொண்டு வரப்படும் குப்பை கழிவுகளை கொட்டிவிட்டு செல்கின்றனர். இந்த முக்கிய சாலையின் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம், அரசு நடுநிலைப்பள்ளி, ஆவின் பால் பண்ணை ஆகியவற்றுக்கும் நாள்தோறும் மாணவ மாணவிகள், வேளாண் துறை ஊழியர்கள், பால் பண்ணை ஊழியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர். அதே போல் திருவள்ளூரில் இருந்து ஆவடிக்கு செல்பவர்கள் மற்றும் சென்னையிலிருந்து ஆவடி வழியாக திருவள்ளூர் நோக்கி வரும் இருசக்கர வாகனம், கார், வேன், பேருந்து போன்ற வாகனங்கள் இந்த வழியாகத்தான் செல்கின்றது. ஆனால் சாலை ஓரத்தில் கொட்டப்பட்டுள்ள குப்பை கழிவுகளால் சாலையில் செல்பவர்களுக்கு துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் உள்ளது. மேலும் அடிக்கடி குப்பை கழிவுகளை மர்ம நபர்கள் தீயிட்டு கொளுத்தி விடுவதால் அதிலிருந்து பரவும் புகையால் அவ்வழியாக செல்பவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த குப்பை கழிவுகளை கால்நடைகளும் சாப்பிடுவதால் அசம்பாவிதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே நெடுஞ்சாலை பகுதியில் சாலை ஓரத்தில் இருபுறமும் உள்ள குப்பை கழிவுகளை அகற்றிட மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், குப்பை கழிவுகளை தீயிட்டு கொளுத்தும் நபர்களை கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்துள்ளது. மேலும் நேற்று மதியம் முதல் இந்த குப்பை கழிவுகளை மர்ம நபர் கொளுத்தி விட்டுள்ளதால் தற்போது வரை இந்த எரிந்து புகையானது வெளியே வந்து கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.